நேற்று ரிசல்ட் வந்த உடனே கமாண்ட் இதெல்லாம் பண்ணிட்டானுங்க எல்லாம். நீ செத்தடா, நீ அதுடா, நீ எங்க ஓடிட்டியா, எங்கடா ஆளை காணோம்னு என்னோட பேசுறாங்க. நேற்று வீடியோ போட்டேன்டா, இன்னைக்கு வீடியோ போடுறேன், டெய்லி வீடியோ போடுவேன். அதனால ஆளுங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடாது, பயந்துருவோம், இவன் ஓடிடுவோம், அந்த சீன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கேயாவது ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. கரெக்ட். அதுக்கு விஜய் தான் காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆனா விஜய் வந்து இதுக்கு திமுகன்னு சொல்ல முடியாது. அவர் அதுல லாக் ஆயிருவாப்ல. பார்க்க போனா இப்போ விஜய் வந்து முன்னாடி அமைதியாவும் இருக்க முடியாது. இனிமே திருப்பரங்குன்றத்துல எவனாவது விளக்கு ஏத்திட்டு வந்தான்னா விஜய் தான் போய் குஷி பட மாதிரி அதை அணையாம பார்த்தோம். அப்படி பண்ண முடியாது. ஆனா அவர் வந்து அது ஏத்தக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணணும். அங்க நின்று ஃபைட் பண்றாரா இல்ல விலைக்கு ஏத்திக்கங்க நான் காவல் நிக்கிறேன்னு சொல்றாரான்னு இருக்கணும். இது ரெண்டும் தாண்டி அமைதியா இருந்தாருன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். வாங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் இப்பதான் வந்திருக்கு. அதை எப்படி நம்ம பாக்குறோம், அதை எப்படி அணுக போறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத நம்ம சும்மா ஒரு தடவை பாத்துடலாம். வணக்கம். இப்ப நான் என்னத்தை பேசுறதுன்னு இருக்கு. தேர்தல் முடிவு வந்துருச்சு. ஓரளவுக்கு இப்போ தாவேகா வந்து 108 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு. நம்ம வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து அதை எதிர்பார்க்கல, இவ்வளவு சீட்டு ஜெயிப்பாங்கிறத. விஜய் எதிர்பார்க்கல. ஆமா, அவரே எதிர்பார்த்துக்க மேடம். அவருக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். நம்ம ஜெயிச்சிருக்க மேடம் அப்படின்ட்டு. குஷியானதுலாம் அவரை ஜெயிச்சிருக்காரு. நம்ம எப்படி பாக்குறது, இப்போ அடுத்த கட்ட இது அவங்க எப்படி இருக்கும்? நமக்கு வந்து தேர்தல்ன்றது ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறத லாஸ்ட் பிரபலமான அந்த டிஎன் ட்ரோல் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கும். தேர்தலுங்கிறது ஒரு அங்கம், அவ்வளவுதான். அதுவே அரசியல் கட்சியோட எல்லாமே ஒண்ணு. தேர்தல் அரசியல் அப்படிங்கறத நோக்கியே நம்ம பயணம் பண்ணல. தேர்தல்ன்றது ஒரு அங்கம். அதுல யாரு வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் களத்துல நின்று நம்ம பேச போறது நாம தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, நேற்று ரிசல்ட் வந்த உடனே கமாண்ட் இதெல்லாம் பண்ணிட்டானுங்க எல்லாம். நீ செத்தடா, நீ அதுடா, நீ எங்க ஓடிட்டியா, எங்கடா ஆளை காணோம்னு என்னோட பேசுறாங்க. நேற்று வீடியோ போட்டேன்டா, இன்னைக்கு வீடியோ போடுறேன், டெய்லி வீடியோ போடுவேன். ஏன்னா நாங்க வந்து இப்ப இல்ல, 2021 சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்போவே திமுகவை எதிர்த்து நம்ம வீடியோ போடுறோம். அதுலயும் ஜல்லிக்கட்டுல வந்து மாடு குடிமாடுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அப்பான ஒரு கான்செப்ட்ல போட்டிருக்கோம். நமக்கு அந்த பயம்லாம் எதுவும் கிடையாது. எதுக்காக அந்த திமுக எதிர்ப்பு அரசியல்ல இருந்து வெளியில வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இனி துரோகம் செய்யக்கூடாது, தமிழ்நாடு முன்னேறி போய்கிட்டு இருக்கு, அங்க பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா, அதை அவங்களே ஒத்துக்குவாங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை மட்டுமே நம்ம சுட்டி காமிச்சோம்னா அது சங்கிகளுக்கும் எல்லாருக்கும் ஆதரவா போயிடும், தமிழ்நாட்டுக்கு துரோகமா போயிடும். ஆனா அதை பெருசா சுட்டி காட்டணுமானா சுட்டி காட்டணும். ஆனா அதை விட எதிர்ப்பு அரசியல் இந்த பக்கம் தான் நம்ம பண்ண வேண்டி இருக்குன்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வந்து அந்த முடிவு எடுத்து தான் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால ஆளுங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடாது, பயந்துருவோம், இவன் ஓடிடுவோம், அந்த சீன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஃபெடப் ஆயிருக்காங்க, கொஞ்சம் மனசு வலியில இருக்காங்க. என்ன கேட்டாக்கா, இது வந்து எனக்கெல்லாம் பெருசா பாதிப்பெல்லாம் இல்லை. நேற்று நான் தான் 3 மணி வரைக்கும் சேனல்லே நான் ஒரு ஆள் தான், பாத்துக்கலாம் விடுங்க, பாத்துக்கலாம் விடுங்க, ஜாலியா இருக்க, நாமளும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், விடுங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சரா இப்ப ஒரு முதலமைச்சர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து தெளிவா ஜாலியா இருக்காரு, அவ்வளவுதாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பல தேர்தல்களை பார்த்தாங்க. திமுக பார்க்காத போராட்டமா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. 2014 நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆதங்கம் தெளிவுபடுத்துறாங்கல்ல, அவங்களுடைய மனநிலையில நான் 2014 இருந்திருக்கேன். மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஐயோ அவர் குஜராத் மாடலுங்கிறாரு, அங்க பாருங்க இங்க பாருங்க அங்க எப்படி நடந்துச்சுன்னு நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு நினைக்கிறேன். போய் தெருவா பிரச்சாரம் பண்றேன், மோடி வந்துடக்கூடாது, மோடி வந்துடக்கூடாதுன்னு. அது மோடி வர்றதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் தாராப்பூர் டவர், சென்னை தாராப்பூர் டவர்ல ஒரு பெரிய போராட்டம். மோடி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வராருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு. ரத்தக்கரை படிந்தவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். அதுல போலீஸ் தடியடி நடத்தினாங்க பாருங்க, அடி சரியான அடி வாங்கி சிறைக்கு போயிருக்கேன். அப்போ மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வருது, ரொம்ப வெக்ஸா இருந்தேன். பரவாயில்ல பாத்துக்கலாம், மோதுவோம் பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலை தான். 2016 ஜெயலலிதா வந்துடவே கூடாது, அவங்க வந்து வந்துட்டா சர்வாதிகாரம் அப்படியெல்லாம் மனசுல அப்படியே போட்டிருந்தேன். கடைசியில பார்த்தா வந்துட்டாங்க. அப்ப நான் பயங்கர ஃபெட்டா போய், என்னடா அப்படி வந்துட்டாங்க, ஐயோ போச்சுரா அடுத்த 4 வருஷம் அப்படின்னு. 2016 தேர்தலே இல்லை, 17 ஆனாலும் ஃபெடப். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார், என்னடா கொடுமை இது அப்படின்னு அப்படிலாம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். 2019 மோடி ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா உட்காந்துக்கிட்டு அப்பயும் பெரிய ப்ரொபகண்டா பண்ணி பாருங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தாரவாக்குறாங்க, தனியார் மயமாகுது, விலைவாசி ஏறுது, சொன்ன எதுவுமே நிறைவேற்றலன்னு பெரிய கேம்பெயின் பண்றோம். ஆனாலும் மோடி வர்றாரு.
அப்ப நாம வந்து முடிவு பண்ணேன். அப்பதான் எனக்கு வந்து சில அரசியல் தெளிவுல வரும். தேர்தலுங்கிறது ஒரு அங்கம் தான், அதுல வெற்றி தோல்வின்றது சாதாரணம் தான். அதுக்கப்புறமா கம்யூனிஸ்டுகள் வந்து மைனாரிட்டி தான். ஆனா மக்களுடைய பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல அவங்க நிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் ஈவன் கம்யூனிஸ்டுகளே ஆட்சிக்கு வந்தாலும் அங்க கீழே போராட்டங்கள் நடக்கதான் செய்யும் அப்படிங்கறத நமக்கு வந்து புரிய வந்துச்சு. அப்ப 2021 மறுபடியும் மோடி வராரு. ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும் அவர் தான் வருவாரு அப்படின்னு. அதனால அது எனக்கு பெரிய அங்கமா இல்ல. அந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி இங்க பாருங்க இப்படி ஆகி போச்சு பாருங்க அப்படிலாம் நிறைய பேர் பேசினாங்க. சரி. அதே மாதிரிதான் எனக்கு இதுவும் நடுவில் இத்தனை தோல்வியை பார்த்த நாம நடுவில் ரெண்டு தான் வெற்றியை பார்த்தோம். ஒன்னு 2021 சட்டமன்றம், 2024 சட்டமன்றத்துல தான் நம்ம வந்து வெற்றியை பார்க்கிறோம். 2019லயும் நம்ம அதிகமான வெற்றி தான். ஆனா ஒண்ணு மட்டும் அதிமுக போயிருந்துச்சு. அந்த ஒண்ணு இப்ப திமுகவில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இவ்வளவு வெற்றி தோல்விகளை பார்த்த நமக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்கல. நல்ல ஒரு வெற்றி தான். மக்களுடைய தீர்ப்பை, அவங்களுடைய உணர்வுகளை நான் மனப்பூர்வமா நம்ம வரவேற்கணும். அது அவங்களுடைய விருப்பம் தான். நாம போய் மக்கள் வந்து தற்கூறிங்க, அவங்க முட்டாள், அப்படி எல்லாம் நன்றி கேட்டவங்க நிறைய வார்த்தைகள்லாம் பார்த்தேன். அப்படி பேசக்கூடாது, அது தப்பு. அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. அது அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க, அவங்க சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க. அதனால நாம வந்து விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணியிருந்தா நம்ம இவ்வளவு விமர்சிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம மக்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த பிரச்சனைகள், இந்த மாற்றம் நமக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான். இதுதான் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இப்ப தொங்கு சபை தானே அமைஞ்சிருக்கு. இப்ப யாரு கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே தெரியல. எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க போல. ஆமா, 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. உண்மையிலேயே இந்த பிரச்சனை இப்ப நம்மள மாதிரி ஊடகவியலாளர்கள், விஜய் விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையான்னு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களாம் நீங்களாம் வழக்கம் போல ஜாலியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, முக்கியமா ஃபெலிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அம்மா என்னம்மா நீங்க ஆளும் கட்சி தாமா விமர்சிக்கணும், பவர்ல ரூலிங் பார்ட்டி தாமா விமர்சிக்கணும், ரூலிங்ல இருக்கவங்க தாமா விமர்சிக்கணும், பவர்ல இல்லம்மா தாவேக்கா, பவர்ல இல்லம்மா அதிமுக, பவர்ல இல்லம்மா பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இனிமே நாங்க ஆளுங்களை யாரு வராங்களோ அவங்களதான் சார் உங்களை பார்த்து நாங்க திருநிக்கிறோம் சார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம். அதனால நாம வந்து எங்கேயாவது மழை பெஞ்சிச்சுன்னா நீங்க விஜய்னு சொல்லக்கூடாது. அது நியாயமா விமர்சிக்கணுங்கிற. எங்கேயாவது ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு விஜய் தான் காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆனா விஜய் வந்து இதுக்கு திமுகன்னு சொல்ல முடியாது. அவர் அதுல லாக் ஆயிருவாப்ல. போனா விஜய் வந்து முன்னாடி அமைதியாவும் இருக்க முடியாது. இனிமே திருப்பரங்குன்றத்துல எவனாவது விளக்கு ஏத்திட்டு வந்தான்னா விஜய் தான் போய் குஷி படம் மாதிரி அணையாம பார்த்தோம். அப்படி பண்ண முடியாது. ஆனா அவர் வந்து அது ஏத்தக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணணும். அங்க நின்று ஃபைட் பண்றாரா இல்ல விலைக்கு ஏத்திக்கங்க நான் காவல் நிக்கிறேன்னு சொல்றாரான்னு இருக்கணும். இது ரெண்டும் தாண்டி அமைதியா இருந்தாருன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் வாங்க. ஆனா அமைதியா இருந்தாலும் அது சரின்னு சொல்றதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க. இனிமே சொல்ல முடியாதுல்ல சார், நீங்க தான் சார் ரூலிங் பார்ட்டி. எங்கிட்ட ஆட்சி அதிகாரமே இல்லன்ற பாயிண்ட் தான் அவன் திரும்ப வச்சான். இனிமே நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. ரெண்டாவது, நீ ரூலிங் பார்ட்டில இருந்துகிட்டு எதிர்கட்சி விமர்சிக்கலாம், ஆனா அதை விட அதிகமா பிஜேபியை தான் இனிமே நீ பண்ணி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி எங்க இருந்து வருது, தமிழ்நாட்டுக்கு தேவையான மற்ற சலுகைகள் எல்லாமே எங்க இருந்து வருது. ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது ஒரு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தா அது இங்க நின்று எதிர்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா, ஆளுங்கட்சி. அப்ப எதிர்த்துதான் ஆகணும். அந்த நேரத்துல வந்து சைலண்டா இருக்கிறது, அறிக்கை வெளியிடுறது, அழுத்தம் கொடுப்பன்ற பேர்ல லெட்டரை கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடும். அந்த லெட்டரையும் இதுக்கப்புறம் லெட்டரா கொடுப்பாங்களா, அதையும் ட்விட்டர்ல ட்வீட் மட்டும் போட்டு இருப்பாங்க தெரியல. ஆமா, இல்ல மாற்றம்னு சொல்லி தானே வந்திருக்காங்க. அப்ப மாற்றமா பண்ணணும்ல. ஆமா, அது ஒண்ணு. கம் டு இப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நேரத்துல வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸோட ஸ்போக் பர்சன்ஸ், முக்கியமான ஆளுங்க எல்லாருமே. அதனால வாய்ப்பு இருக்கு, போயிருவாங்க. அவங்களுக்கு தேவை அதிகாரம், எப்படியாவது உள்ள நுழையணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை பிஜேபி காங்கிரஸ்க்கும். நான் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் சங்கி முரட்டு சங்கி, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சி தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நல்ல முற்போக்கா ஓரளவுக்கு வந்தது காரணம் செல்வ பெருந்தகை, கார்த்திக் சிதம்பரம். எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகைக்கு நான் பெரிய கிரெடிட் ஸ்கோர் கொடுப்பேன். அவர் தான் முக்கியமா அந்த கட்சியை செதற விடாம இந்த 4 வருஷம் நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப அந்த கட்சி அங்க போகுமா, அதுக்கே அவர்கிட்டே அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். அதனால அந்த 5 அங்க போக வாய்ப்பு இருக்கு. 108ல இருந்து ஒரு 5 போட்டா 13. அடுத்த பாமகட்ட 4 இருக்கு. பாமகவுல நீங்க சொன்னா போதும், கண்ணை அழுதுகிட்டே ஓடி போய் நின்றுவாப்ல, 4 எம்எல்ஏ கூட்டு போய் நின்றுவாப்ல. அதனால விஜய் எதிர்த்து நின்ன ஒரு கேண்டிடேட் வேற, திலகபாமா. அவங்க வந்து 10,000க்குள்ளதான் மொத்தம் 6,000 ஓட்டு தான் என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதனால பாமக வந்து 4 போயிரும். அப்ப 117 வரும். இன்னும் 1 இருக்கவே இருக்கு அமமுக, அப்படி இல்லைன்னா தேமுதிக,
இல்லைன்னா இந்த முஸ்லீம் இந்தியன் லீக். யூனியன் முஸ்லீம் லீக் ம். 4 வெளியில இருக்கு. இதை வச்சும் ஆட்சியை பிடிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா இப்ப ஒரு சிக்கல் இருக்கு. ம். கொஞ்ச நாள் முன்னாடி பாஜகவோட தேசிய தலைவர் ஒருத்தர் இங்க வந்து எங்க தொங்கு சபை வந்துச்சுன்னா விஜயை அழைத்து ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னாரு. இந்த ம். 2 வாரத்துல விஜய் கேட்டிருக்க இந்த 2 வாரத்துல பாஜக விஜயோடைய குடும்பிய போட்டு ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டும். வாய்ப்புகள் நிறைய ஒழுக்கமா இருக்கு. வான்னு ஆட்டும். இல்லைன்னா சிபிஐ இடின்னு எல்லாம் வரும். எல்லாத்தையும் சமாளிக்கணும். இப்ப இதைத்தான் நான் சொன்னேன். இது நமக்கு பிரச்சனை இல்ல, நம்மள மாதிரி ஆளுங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இனிமே ஃபேஸ் பண்ண போறது விஜய் சார் தான். ஒண்ணு கூட்டணிக்கு வா, இல்ல ரைட சமாளி. ஏற்கனவே இருக்கு சிபிஐ வழக்கு, கிளறுவாங்க, ஆமா போன்னுவாங்க, வாய்ப்பு இருக்கு. 2வது நீ வந்தே ஆகணும்ன்றல அந்த கூட்டணியை சமாளிச்சே ஆகணும். பாஜகல இருந்து வெளியே வந்தா இதுதான் ஆப்ஷன். நான் சொன்ன இந்த உதிரி கட்சிகள் தான் ஆப்ஷன். இதை தான் செஞ்சாகணும், வேற ஆப்ஷனும் கிடையாது. அப்படியே இவங்களை வச்சு ஆட்சியை பிடிச்சாலும் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும், அமைச்சரவை தரணும். ஆமா 2வது இப்ப இந்த கட்சிகள்லாம் வராங்க அப்படின்னா விஜயால ஒரு சுதந்திரமான ஒரு பெரும்பான்மையோட ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுமானா முடியாது, முடியாது. கணக்குப்படி பார்த்தா 107 தான். ஒன்னு ராஜினாமா பண்ண போறாரு சார், ஆமா 107 தான். அப்ப இன்னொன்னு வேணும் அப்படின்னா இருக்க எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்த்தே ஆகணும். அப்படின்னா மத்தியில இப்ப பாஜக எப்படி கதிகலங்கத்தோட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோ, ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாம தலைகீழா நின்று தண்ணி குடிக்குதோ, அதே மாதிரிதான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. 2 கட்சிகளும் மாறி மாறி கேள்விகளை எழுப்ப போறாங்க. அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். 2வது பாஜக ஃபைட் பண்ணி இது வாங்கணும். இதெல்லாம் தாண்டி 15ஆம் தேதி 1000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்டுக்கு வந்தாகணும். எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சீக்கிரம் வந்தாகணும். 2500 ரூபா. இந்த மாசம் இம்ப்ளிமெண்ட் வருதுல, அது திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2500. இந்த மாசம் 1000 ரூபாய் வந்தாகணும்ல, அந்த 1000 ரூபாய் வருதா இல்லையான்னு பாக்கணும். வரல அப்படின்னா பாதி குடும்பம் டென்ஷன் ஆயிரும். இதை விட முக்கியம் இந்த நான் முதல்வன் திட்டம், நான் புதல்வன் திட்டம், இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட்ல காலை இருக்கணும். உணவு திட்டம். காலை உணவு எனக்கு இதுல திட்டம். என்ன சந்தேகம்னா, இவ்வளவு திட்டம் இருக்குங்கிறதே விஜய்க்கு முதல்ல தெரியுமாங்கிறதே தெரியல. முதல்ல வாரியம்னா என்னன்னு தெரியாது, தெரியுமா? வாரியம் என்ன அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் அதுக்கு தலைவர் யார போடணும்னு தெரியாது. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. 2வது குட்டி குட்டி ஆடுங்களா இருக்காங்க எம்எல்ஏக்களா. ஆமா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி கரப்டடு, ஆல்ரெடி பதவி காசு கொடுத்து பதவி பார்த்து எல்லாம் வந்தவங்க. இவங்ககிட்ட போய் ஒரு துறையை கொடுத்தோம்னா கண்டிப்பா மாட்டுவாங்க. அதுல பாஜக ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணும். எப்படின்னா அழகா அந்த டெண்டரை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல வந்து ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி ஈடிய மாட்ட வைக்கும். அப்ப இந்த சின்ன சின்ன பசங்க பாதி பேர் வந்து பாஜகவோட வலையில சிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அவங்களால யோசிக்கவே முடியாது, யோசிக்கிறதுக்குள்ள போட்டு அடி 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 அடிச்சிருவாங்க. அடிச்சிருவாங்க. இப்படி பல சிக்கல்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு துறையை வந்து ஒரு சீட்ல வந்து சார் வந்து உட்கார போறாரு. அதனால நம்ம ஜாலியா வந்து இதுல எல்லாம் ஃபெடப்பாக வேணாம். ஆட்சினா என்ன, அரசியல்னா என்ன, அதிகாரம்னா என்ன அப்படிங்கிறத இனிமேதான் உணர்த்த போகுது தமிழ்நாடு. அதை வந்து ஒரு பக்குவம் இல்லாம நான் உண்மை சொல்லுவேன். என்னடா அரசியல் என்ன, இது ஒரு கிரேஸ், இது ஒரு ஃபோர்ஸ், அதனால நீங்க வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், ஓகே ஃபைன். ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஃபைட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு உரிமைக்காக மட்டுமே. கண்டிப்பா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு கத்தவே முடியாது. தமிழ்நாட நீங்க வாங்கியிருக்க 10 லட்சம் கடனை ஒரு பைசாவாவது நீ குறைக்கணும். இந்த நீங்க அடுத்து செய்ய போற ஆட்சியில அதுதானே 1 மாற்றம். ரூபாவாவது குறைக்கணும். 2வது கடனே ஏறாம நீ எல்லா திட்டத்தையும் அறிவிக்கணும். ஆமா இப்ப எல்லாமே கேள்வி கேட்போம், நம்ம எல்லாமே கேள்வி கேட்போம். இப்ப ஆனா இல்ல, அண்ணா அதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பதானே தடவை வராரு, அவருக்கு எப்படி எல்லாமே தெரியும், இன்னொரு தடவை வந்தா அவர் சரி பண்ணிப்பாருன்னு முட்டு கொடுக்கறதுக்கு கூட்டம் இருக்கு. அப்ப ஏன்டா ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்டீங்க, நம்ம திரும்ப முட்டு கொடுப்போம். ஆமா ஸ்டாலினும் வந்து 10 வருஷம் கழிச்சு அப்புறம் தாண்டா வந்தாரு, இன்னொரு வாய்ப்பு கிளிக்க வேண்டியதுனாடா நம்மளும் திரும்ப கேட்போம். அப்படி அவங்களால பேசவே முடியாது. அதனால ஆட்சி அதிகாரம் எல்லாமே கைக்குள்ளதான் இருக்கு. இனிமே அந்த ஆட்சியை தக்க வைக்கிறது, அதை ரன் பண்றதுல இருந்து எல்லாமே இனிமே வெளியில இருந்தெல்லாம் ஆள் கூட்டு வந்து ஓரளவுக்கு பக்காவான ஆளுங்களெல்லாம் வச்சுதான் மினிஸ்ட்ரியில போடுறது, அதெல்லாம் இருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல எம்.கே. ஸ்டாலின் அவர்களையோ ஈஸியா அணுக முடியும், பார்க்க முடியும், ஏதாவது ஒரு விழாவுக்கு கெஸ்டா கூப்பிட முடியும், ஏதாவது ஒரு இது பேச முடியும். ஆனா இங்க இருக்கிற ஆளை கூப்பிட முடியுமா? அண்ணன் வேட்பாளரா இருக்கும் போதே நம்மளால பார்க்க முடியல, இப்ப அண்ணன் சிஎம் கூப்பிட முடியுமா? மாட்டோம். அது ஒண்ணு. 2வது கீழே இருக்க பசங்க எல்லாம் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் கைட் பண்றது அதிகாரிகள் தான். இவன் என்ன சோர்ஸ், என்ன கெப்பாசிட்டி, என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க தான் கொடுப்பாங்க. இந்த அதிகாரிகளோட பேச்சை இவங்க கேட்டுதான் ஆகணும். கேட்காப்பா எங்க அண்ணா சொல்லிட்டாரு அப்படின்னு புஷியான்னு சொல்லிட்டாரு போன்னு ஓட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்படி போனாங்கன்னா இந்த ஆட்சியில மிகப்பெரிய சரிவு ஏற்படும். கவர்னர் ஆட்சி வர வாய்ப்புகள் இருக்கு. பல சிக்கல்களோட இப்ப விஜய் வந்து அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு நல்ல வேலை
எனக்கு என்ன பயம்னா இந்த 108 திமுக எடுத்து விஜய் ஒரு 58 எடுத்திருந்தான்னா பெரிய பிரச்சனை நமக்கு, ஆமா. பெரிய பிரச்சனை. கண்டிப்பா அப்படி ஒரு நிலை மாறல, நல்லா வசமா வந்து விஜய் சிக்கியிருக்காருன்னா நம்ம இந்த எலெக்ஷன்ல வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி மட்டும் மாட்டாம இருக்கிறது நல்லதுதான். பல துக்கமான விஷயங்களும் நடந்திருக்கு. முதல்வரே தோத்தது, முக்கியமான அமைச்சர்கள் தோத்தது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன திமுக கிரவுண்ட் ஒர்க் ப்ராப்பரா எடுக்கலன்னு எடுத்துக்கிறதா இல்ல மக்களை குறைச்சு மதிப்பிட்டோம்னு எடுத்துக்கிறதா? அதான் முன்னாடி சொன்னதா, மக்களை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டதுதான். கிரவுண்ட் ஒர்க்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து நீங்க எவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாலும் மக்கள் வந்து மாற்றம்னு ஒண்ணு கேட்பாங்க. இல்ல அது சரியில்லை, இது பண்ணல அப்படின்னு ஒரு மாற்றம் கேட்பாங்க. ரெண்டாவது ஓட்டு போட்ட பாதி பேர் என்னன்னா அவங்க சொல்ற கருத்து என்னன்னா டிவியை போட்டேன் ஆனா நீங்க தான் வருவீங்க, அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த மாற்றம் சொல்லி அதுல போய் போட்டதுதான். நம்ம சொல்றோம்ல, அது மக்களுடைய இயல்பு தான். எந்த மாநிலம் போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புவாங்க. அது மக்களுடைய இயல்பு. நீங்க எந்த அமெரிக்காவோ லண்டனோ எங்க போனாலும் சரி, நீங்க மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அது எந்த ஒரு ஆட்சி நடந்தாலும் சரி. அப்ப அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அதனால இதுல ஒரு பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் எதுவும் பெருசா அப்படி பார்க்க போனா இப்போ இந்த ஆட்சியில நிறைய அதிருப்தியும் இருந்திருக்கு, நிறைய குறைகளும் இருந்திருக்கு. அதை தாண்டி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மக்களை போய் சேர்ந்ததை தாண்டி அது எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்குங்கிறது மக்கள் கிட்ட போலையோ. ஆமா, பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு தான் முன்னிலை. நான் சொல்லல, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த டேட்டா. ஆனா இப்ப இவங்க எப்படி பேசுறாங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு இல்லன்னு அந்த ப்ரொபகண்டா கீழே வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு புள்ளிக்குள்ள கொண்டு வந்து அதை பூம் பண்றாங்க. அதை பண்ணிருக்காங்க, அதுல அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க. ஆனா இனிமே அது நடக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது இயல்புன்னு சொல்ல முடியாது, அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாது. அது பர்சனலா நடக்கிறது, சிச்சுவேஷன் ரீசனா நடக்கிறது. இப்ப இது தமிழ்நாட்டுல நடக்காதா? இன்னையில இருந்து கணக்கு வைப்போம். இன்னையில இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு கொலை கூட நடக்காது, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களே நடக்காது, சாலைகள் தங்க சாலை மாதிரி இருக்கும், யாருக்காவது கஷ்டம் வந்தா தங்கத்தை லைட்டா ரோட்டை பேத்து எடுத்து போய் வீட்டுல வந்து வித்து சாப்பிட்டுக்கலாம், அப்படி ஏதாவது ஆட்சியை கொடுக்க முடியாது. எது யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யதார்த்தத்தை இவர்கள் குறை சொல்லி இந்த ஆட்சியில வந்திருக்காங்க. இப்ப அதே பேக்ஃபயர் ஆகி உங்களுக்கு வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இவங்க வந்து மாட்டுவாங்க. ஸோ அப்ப நாம வந்து ஜாலியா நின்று ஃபைட் பண்ணி பேச முடியும். இனிமே இவங்க முழுக்க பாஜகவோட சண்டை போடுறது மட்டும் தான் இவங்களோட வேலை. எனக்கு தெரிஞ்சு சரண்டர் ஆயிடுவாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி சரண்டர் ஆகி அமைதியா உட்காந்துருவாங்க. பாஜகவோட ஃபைட் பண்ணா சந்தோஷம், சரண்டர் ஆயிட்டாங்கன்னா ஃபைட்லாம் பண்ண மாட்டாங்க. இவர் ஏற்கனவே கோயில் குளமா ஏறி பக்தி தமிழ்நாடா மாத்த ட்ரை பண்றாரு. அதனால இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க கன்ஃபார்மா. இல்ல இப்ப இவங்க பிஜேபி கூட போனா பிஜேபி உள்ள கொண்டு வந்துட்டாருன்ற புரிதலாவது இவங்க தொண்டர்களுக்கு இருக்குமா? இல்ல பரவாயில்ல திமுக பிஜேபி பரவாயில்ல அப்பயும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்களான்றதுதான் அப்ப செட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு அவனையே டைரக்டா அவனுடைய வீடையே பாதிக்கும் போது அவன் யோசிப்பான். ஒரு திட்டங்கள் முன்னாடியும் அவனோட வீட்டையே பாதிக்கும் போது அவன் யோசிப்பான். சிஏஏ மாதிரி, என்ஆர்சி மாதிரி, திருப்பரங்குன்ற விவகாரம் மாதிரி அவன் வீட்டையே ஒரு திட்டம் பாதிக்கும்ல, அப்ப அவன் சிந்திப்பான், ஓ இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் சிந்திப்பான். அப்ப அது வந்து அவனை உணர்த்தும். அதனால இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, ஓட்டு போட்ட எல்லாருமே. இதெல்லாம் ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறமா என்ன ஏது, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் போன வருஷம் போன தேர்தல்ல முதலமைச்சர் வந்து உறுதியா ஜெயிக்கிறாரு, 170க்கு மேல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனா இன்னைக்கு யாருக்கும் வாழ்த்து போட முடியாத ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை உருவாயிருக்குல்ல, அந்த இப்ப ஆட்சியை தக்க வைக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் எல்லாருக்குமே. எல்லா கருத்து கணிப்பும் போய், ஈவன் நாம சொன்னது கூட போய், நம்ம சுய விமர்சனமா அதை ஏத்துதாகணும். போய் எல்லாமே பொய்யா இருக்கு. ஏன்னா மக்கள் தான் அங்க தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க. போன வருஷ தேர்தல்லையுமே கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய் தான், தோற்றுருக்கு. ஏன் ஈவன் நாடாளுமன்ற தேர்தல்ல கூட அதிமுக 10 வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கிளீன் ஸ்வைப்பு அந்த மாதிரி அது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். 40 எப்படி வந்தாங்க திமுக அப்படின்னு, 40 எப்படி வந்தாங்க அப்படின்னு. ஈவன் அப்ப விஜயோட ஓட்டெல்லாம் திமுக வரவே இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு போச்சு. ஆமா, அப்ப மக்கள் என்னன்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கு மாற்று எதுவும் மாற்று இல்லை, அதனால அங்க வந்து போடுறாங்க. இப்ப விஜய் அவங்க மாற்றான்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த நினைப்பு எவ்வளவு நாள் அது நினைப்பாவே இருக்கு, கற்பனை ஆகுதா இல்ல மோசமாகுதாங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தா முடிவு பண்ணுவோம். கண்டிப்பா. இப்போ அவர் வந்து அந்த மாற்றத்துக்கான சொன்னதை கரெக்டா செஞ்சாருன்னா நம்ம வாழ்த்த தான் போறோம். ஆனா அப்படி இல்லை அப்படின்னா இப்ப விமர்சிக்கிறதோட பயங்கரமா விமர்சிக்க போறோம். ஆமா,
அதையும் தாண்டி இப்போ அண்ணன் வந்து சுத்தமா வாஷ் அவுட் ஆயிருக்காரு. அண்ணனோட ஓட்டு ஃபுல்லா சீமான் அண்ணன். சீமான் அண்ணனோட ஓட்டு ஃபுல்லா இப்போ விஜய்க்கு வந்திருக்கு. அண்ணன் ரொம்ப அழுது வேற வீடியோ போட்டிருக்காரு. ஆனா கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இவ்வளவு இந்த நாள் தேர்தல்ல கத்திக்கிட்டு ஒரு 2-3 நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி முடிஞ்சது. ம். ஆனா அந்த கட்சி போட்ட எஃபோர்ட் வந்து பெருசு. ஆமா, உழைப்பு அது வந்து அதிகம். பாவமா தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 15-16 வருஷம் பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அது வந்து மதிக்கணும். ஆனா அந்த கட்சி ஐடியாலஜிக்கலா அந்த கட்சி எப்படின்னா ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஆமா. ஐடியாலஜிக்கலா அந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டியதுதான். அந்த விஷயத்துல விஜய்க்கு நன்றியை சொல்லி ஆனா துறைவோம். அந்த உழைப்பு விஷயத்துல ஆமா. மட்டும் அந்த அளவு கூட விஜய் உழைப்பு ஆமா. போடலையேன்றது ஆமா. ஒரு அதுதான் இங்க கேள்வி ஆச்சரியமாவே இருக்கு. இருக்கு. ஆமா. அது 2வது காங்கிரஸ் 5. அதுல ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. 27 வாங்கி 5 தான் வாங்கியிருக்காங்க. அடுத்த தேர்தல கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. 3வது பாஜக. அப்பாடா சனியை பிடிச்சவங்க 4 பேர்ல இருந்து ஒரு ஆளு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஒண்ணு கூட வந்தது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். ஆமா. அவங்க இல்லைன்னா பாஜக இல்லாத சட்டமன்றம் தமிழ்நாடுடா அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒண்ணு வந்திருக்காங்க. அவங்க யார் என்னன்னு கூட தெரியல. சரி வந்துட்டாங்க. அது அதிமுகவோட ஓட்டு மூலியமா தான் வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. கொங்கு பெல்ட்ல வருது. ஓகே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கோம். இந்த 3 தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. பார்ப்போம் இதுக்கு அடுத்து. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கங்க பேச்சடிப்படுறது, ஒருவேளை கம்யூனிஸ்ட் விசிகா கூட விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ட்டு. அப்படி போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம நிலைப்பாடு என்ன எடுக்கிறது? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அவங்க இந்த நேரத்துல அந்த முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு ஐடியாலஜிக்கலான பார்ட்டி. அவங்க தேசிய அளவுல கூட்டணியில இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, தேசிய அளவுல அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதான கோரிக்கை பிஜேபி எதிர்ப்பு தான். அவங்க இங்க திமுக எதிர்ப்புக்குள்ள அவங்க மறுபடியும் போய் சிக்க மாட்டாங்க. 2வது திமுகவே இப்ப ஆட்சிக்கு வந்திருந்தா கூட அவங்க இந்த கூட்டணியில இருந்தாலும் இங்க நடக்கிற பிரச்சனையை முதல் குரல் கொடுக்குறவங்க அவங்கதான். அதனால வந்து அவங்க அந்த இடத்துக்கு போய் நகருவாங்களா அப்படின்னு கேட்டா கம்யூனிஸ்டுகள் துளியும் நகர வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அப்படி ஒரு ப்ரொபகண்டாவா அவங்க வெளியில இருந்து செட் பண்றாங்க. ஆனா அது போகாது. விசிகா வந்து கீழே இருக்கவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த முடிவை எடுக்க மாட்டாரு. அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 2018 இருந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. பல பேர் உடைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதனால இந்த 2 பேர் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா காங்கிரஸும் இதே கூட்டணியில தானே இருக்கு. அது ஏன் போகுதுன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊடுருவல் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது உள்ள போனா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கட்சி போறது போகுன்றதுல நமக்கு தெரியும். அதனால அது போயிரும். இந்த தேர்தல்ல ரொம்ப விழிக்க வேண்டியது யோசிக்க வேண்டியது அதிமுக மட்டும்தான். சென்னையில இருக்க மாஜி ஒருத்தர் அவர் வாழ்நாள்ல இப்படி ஒரு மோசமான ஒரு தோல்வியை பார்த்திருக்க மாட்டாரு. ஜெயக்குமார் டெபாசிட் காலி. வாழ்நாள்ல இப்படி ஒரு தோல்வியை தொகுதியில இப்படி தோப்பாரு சத்தியமா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ராயபுரத்தை 2வது இடமாவது வந்திருக்கும்னு நினைச்சாரு அவரு. வாய்ப்பே இல்லாம ஆக்கி விட்டாங்க. பல இடங்கள்ல அதிமுகவோட ஓட் பேங்கே இல்ல. அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கே போகல. தங்கமணி தோல்வி நிறைய பேர். மதுரையே வாஷ் அவுட். சென்னையில அதிமுக வாஷ் அவுட். இது வந்து அதிமுக யோசிக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு 13 தோல்வி பழனிசாமி. அந்த கட்சியில தலைமையை மாத்தி அந்த கட்சி இன்னும் வீரியமா செயல்படணும். பாஜகவோட போக்குல இருந்து வெளியில வரணும். பெரிய கூட்டணி கணக்கெல்லாம் போட்டாங்க. பாமக, அதிமுக, அமமுக, ஐஜேகே என்னென்னமோ பிளான் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னா அப்போ உடனே அது வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் நடக்கும். ஏன் இந்த இடத்துல தோல்வி நடந்துச்சு, தோல்விக்கான காரணம் என்னன்னு பரிசீலனை பண்ணி அந்த தோல்வி யார் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணலையோ அவங்க தூக்கி அடிப்பாங்க. வேற ஒரு இடத்துக்கு மாத்தவங்க இல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். பதவியில இருந்து பறிப்பாங்க. இப்படிலாம் நடக்கும். ஆனா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமா வெற்றியே பார்க்காத ஒரு அதிமுகவா இருக்கு. வெற்றியே பார்க்காத ஒரு அதிமுகவா இருக்கு. அப்ப அந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க விழிச்சுக்கோங்கன்னு தேர்தலுக்கு முன்னாடி நான் ரொம்ப தெளிவா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனா வந்து சொன்ன மாதிரியே அதிமுக அகல பாதாளத்துக்கு போயிருக்கு. அதிமுகவோட 70% வாக்குகளை விஜய் வந்து எடுத்துட்டு வந்திருக்காருங்கிறதுல ரொம்ப தென்னந்தெளிவா தெரியுது. இன்னொரு சந்தேகமும் பயமும் என்னன்னா, பிஜேபி எப்பவுமே எந்த மாநிலத்துல வந்து எலெக்ஷன் நடந்தாலும் உள்ள ஊடுருவறதுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் உள்ள போக முடியும்னு பண்ணிட்டு இருந்திருக்கு. நமக்கு ஹிஸ்டரி இருக்கு இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனை அது பயங்கரமா பயன்படுத்திக்கணும். ஆனா அமைதியாவே இருக்கு. இப்படி மோசமா தோத்துருக்குன்னா அப்ப உள்ள வேற ஏதோ பண்றாங்களோ? ஒவ்வொரு தேர்தலையுமே விஜய் பாஜக என்ன செய்யும்னா அந்த தேர்தல் அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சிதைக்காது. ஆளும் கட்சியை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. எதிர்கட்சி கூட போய் கூட்டணி வைக்கும். பாண்டிச்சேரியில வச்சிருக்கு, அப்புறம் பீகார்ல வச்சிருக்கு,
சிவசேனா மகாராஷ்டிராவில் வச்சிருக்கு, இன்னும் 2-3 சொல்ல முடியும். எதிர்கட்சியோட கூட்டணி வச்சு எதிர்கட்சியை 2-3 உடைக்கும். 2-3 உடைச்சு அவங்க எல்லாரையும் அவங்க பக்கம் சேர்க்கும். அதுக்கப்புறமா அந்த மாநிலத்தினுடைய பலவீனம் என்னமோ அதையே ப்ரொபகண்டாவா பண்ணும். சாதியா இல்ல மதமா அங்க கலவரத்தை உருவாக்கும். தமிழ்நாட்டுல அப்படி பண்ண முடியாது. தமிழ்நாடு எதால மூழ்கி இருக்கு? சினிமாவால மூழ்கி இருக்கு. அப்ப சினிமாவில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் சினிமா ஆட்களையே தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள வர ஒரு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்குலாம் ஓட்டு போட்ட கூட்டம் தானே இது. எம்ஜிஆர் ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா சரத்குமார், அதுக்கப்புறமா விஜயகாந்த், அதுக்கப்புறமா கமல்ஹாசன், அப்புறம் ரஜினி வந்தாரு போயிட்டாரு, அதுக்கப்புறமா சீமானு. இப்படி எதெல்லாம் கொண்டு வந்து நம்மளால வாக்குகளை பிரிக்க முடியுமோ இப்ப விஜய். இப்படி எல்லாரையுமே நடுல விஷால்லாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? சும்மா ஒரு ஆமா. அப்ப யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முடியுமோ சினிமா மூலியமா தான் இந்த மாநிலத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வராங்க. கேரளால ஒண்ணுமே பண்ண முடியல. கேரளாவில் அவங்களால. கேரளா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ். அங்க சினிமா மோகமும் கிடையாது. அங்க இருக்கு, தமிழ்நாட்டை விட சினிமா மோகம் இருக்கு. ஆனா அவங்க ரெண்டா பிரிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில தான் சினிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரத பெரிய கேப் இருக்கும். சுரேஷ் கோபி மட்டும்தான் ரீசெண்ட். ஆனா அவர் எத்தனை தேர்தலில் டெபாசிட் வாங்கினாருன்னு நீங்க போய் செக் பண்ணா தெரியும். பல தேர்தலில் டெபாசிட் வாங்கினவர். கடைசி தேர்தலில் அவர் ஜெயிச்சதுக்கு காரணமே அங்க 2 பேர் மேலேயும் அதிருப்தி. அந்த ஒண்ணு அவருக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. மறுபடியும் அவரு அதே தொகுதியில் அவர் நின்னாருன்னா தோத்துருவாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த இடம் வீக்கா இருக்கு. அப்ப கேரளாவுக்கு ஒரு புரிதல் இருக்கு. அங்க வந்து நீங்க மத கலவரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. இந்த ஐயப்பன் கோவில் இஷ்யூல ஒன்றும் பண்ண முடியாது. சாதி கலவரங்களையும் உங்களால பண்ண முடியாது. அங்க அதை விட அங்க ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் எல்லாம் வெட்டிக்கிட்டு அடிச்சுப்பாங்க. காங்கிரஸும் அவங்களும் அடிச்சுப்பாங்க. அங்க இருக்க முஸ்லீம் அமைப்புகளும் எஸ்எஃப்ஐயும் அடிச்சுக்கும். அங்க பல பிரச்சனைகள் ஏற்கவே இருக்கனால பாஜகவோட உள்ள நுழையவே முடியல. அங்க ஐடியாலஜிக்கல் வார் நடந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாடு வந்து சினிமா மோகத்தினால மூழ்கப்பட்டிருக்கனால ஈஸியா உள்ள நுழையிறது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருத்தரை இறக்குவாங்க. யாரெல்லாம் இறக்க முடியும், யாரெல்லாம். நீங்க கமலஹாசனுக்கும் இதேதான், ஃபுல் ப்ரொபகண்டா சோசியல் மீடியால இருந்து எல்லா இடங்கள்லயுமே. சீமானுக்கும் அதே தான். போன தேர்தல்லாம் சீமானுக்கு வந்து அவ்வளவு சோசியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் நடக்குது. எப்படியாவது ஓட்ட பிரிச்சுக்கணும், அவரோட வேலை அவ்வளவுதான். அதுதான் விஜய்க்கும் நடந்திருக்கு. இப்ப விஜய் வச்சுதான் இது காய் நகர்த்துறாங்க. நீங்க விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்றீங்களான்னா ஆமா. எத்தனை திட்டங்களை விஜய் எதிர்த்து பேசியிருக்காரு, எத்தனை வாட்டி பாஜக எதிர்த்து போராடி இருக்காரு. பாஜக எதிர்த்து போராட்டம்னு சொல்லிட்டு அதுல 3/4 மணி நேரம் திமுக எதிர்ப்பதான் பேசியிருக்காங்க. ஆனா அவர் ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் எந்த வகையிலும் நாங்க ஆட்சியை பிடிச்சாலும் சரி, நாங்க பிடிக்கலனாலும் சரி, பிஜேபி பக்கம் போயிடவே மாட்டோம்னு சொல்றாரு அவர் ஸ்டேஜ்ல. பிஜேபி பக்கம் போகாம இருக்கிறதுனால மட்டும் அவர் பிஜேபி ஆளுன்னு சொல்லிட முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டி யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி யாரு? பிஜேபியோட கூட்டணி கிடையாது. ஆனா அவர் கிட்டத்தட்ட பிஜேபியோட ஆதரவாளர் தான். அப்படிதான் இருப்பாரு. நீங்க அப்படிதான் இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க அப்படிதான் விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி போகலனாலும் பாஜக என்னெல்லாம் செய்யுதோ அங்க இங்க அமைதியா இருந்தா அதை வரவேற்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவரு. அவ்வளவுதான். பாஜகவை பத்தின சிந்தனையவே இந்த தேர்தலை அழிச்சது விஜய் தான். பாஜக எதிர்ப்பு இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அவசியம்? பாஜக இல்லைன்னு சொன்னார், போய் சொன்னார்ல. பாஜக இருக்கு. 27 இடங்கள்ல சீட்ல நிக்குது. 27 இடம்னா சும்மாவா? 27 இடங்கள்ல நிக்குது. அப்படின்னா சரி தமிழ்நாடு விடுங்க, பாண்டிச்சேரியில போய் பாஜக எதிர்ப்பு அதிகமா பேசியிருக்கணும்ல, ஏன் பேசல? அப்ப இவர் யாரோட ஆளுன்றதுல நம்மளே சுய சிந்தனையோட நம்மளால பார்க்க முடியும். அதுதான் விஜய். அவ்வளவுதான். சரி, ஓகே, சிறப்பா பேசணும். திருப்பி இன்னொரு இதுல பேசுவோம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.